சென்னை நந்தனத்தில் காரில் எரிந்த நிலையில் பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது. அந்த கார் எரியும் காட்சிகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, எரிந்த நிலையில் இருந்த பெண் யார் என தற்போது அடையாளம் காணப்பட்டு விட்டதா? நந்தனம் முதல் மெயின் ரோட்டில் நேற்று இரவு ஒரு கார் எரிந்த நிலையில் ஒரு பெண் படுகாயத்தோடு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் முதற்கட்ட விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பிரேமா என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர் சிகிச்சை பலனளிக்காமல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இறந்து போனார். அவருடன் அவரது 2 குழந்தைகளும் சிறு காயங்களோடு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அவரது கணவரை பிடித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் மரண வாக்குமூலம், அதாவது பிரேமா இறப்பதற்கு முன்பாக மரண வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் எனது கணவர் தான் பெட்ரோல் ஊற்றி காரோடு என்னை எரித்து விட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சைதாப்பேட்டை போலீசார் இன்று காலை கொலை வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். நாகராஜையும் கைது செய்திருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை காரணமாக காரோடு தனது மனைவியை இவர் எரித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நேற்று அவர்கள் குடும்பத்தோடு நாவலூர் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் தேனாம்பேட்டை பகுதிக்கு வீட்டிற்கு வருவதற்காக காரில் வந்திருக்கிறார்கள். நந்தனம் முதல் மெயின் ரோட் பகுதியில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது காரில் இருந்த பெட்ரோலை எடுத்து மனைவி மீது ஊற்றி இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காரோடு கொளுத்தி விட்டு அவர் தப்பி சென்றிருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக அந்த பொதுமக்கள் அந்த 2 குழந்தைகளை மீட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரேமாவை காப்பாற்ற முடியவில்லை. தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் அவர் உடல் முழுவதுமாக கருகி காணப்பட்டது. இதையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார். இது தொடர்பாக சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கார்த்திகேயன், தற்போது அந்த 2 குழந்தைகளின் நிலை எப்படி இருக்கிறது? 2 குழந்தைகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே சிகிச்சை அளிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு குறித்து முதல் கட்டமாக சைதாப்பேட்டை போலீசார் நாகராஜை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொலைக்கான காரணங்கள் குறித்து பல்வேறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த காருக்குள் அந்த பெட்ரோல் கேன், அதாவது இருசக்கர வாகனத்திற்காக தான் பெட்ரோல் வாங்கி வைத்திருந்ததாகவும் அதனை தனது மனைவி எடுத்து உடலில் ஊற்றிக் கொண்டார் என்றும் முதலில் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு அவரது மனைவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடத்தும் போது தான் கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது 302 என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன்.